ரவுடி யார் யார் அதிகாரப்படும் தெரியும்டா உங்களுக்கு? களவாணி பசங்களா, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த மேடைகளை நின்று திமுக மேடைகள்ல நீயே ஒரு புறம்போக்காக இருக்கக்கூடிய நீயே ஒரு மேடை போட்டு மேடைகளை நின்று பேசக்கூடிய அந்த செம்ப இந்த சாணியை உனக்கு உருவாக்கி தந்த மண் இந்த திராவிட மண், மறந்துடாது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி யார் யார் அதிகாரப்படும் தெரியும்? வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல, வெக்கமா இல்ல. ஆலோசனை என்ன பண்ணிட்டு இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட் கேக்குற 5 கேள்விக்கு கிழிச்சிட்டு அப்புறம் நீங்க வரலாறு கேட்கலாம், சரியா? பட் தைரியத்துல கை வைங்கடா. என்ன அதிகாரம் இருந்தா போலீஸ் இருந்தா ஒழுங்கா அந்த தம்பி கூட படம் பார்த்துட்டு வீட்டுக்காக வந்து சேர்ந்துருப்பா. இப்ப என்ன சொத்துக்கே லாட்டி அடிக்க வச்சுட்டேடா. உன்னை நான் வெட்டாம விட மாட்டேன். தைரியம் இருந்தா முதல்ல வீட்டுக்குள்ள போயிடுங்க. நான் கேக்குறேன், ஒட்டுமொத்த காலேஜ்ல இருக்க இளைஞர்களும் உங்க வீடு தேடி வருவாங்க, ஞாபகம் வச்சுக்குவாங்க. யாரா ஓடி வந்து பாக்காங்க. எங்க தலைவர் வெள்ளூர்ல வாக்கிங் போட்டோம், அன்னைக்கு வெள்ளூர முடங்கி போயிடும். என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. இந்த காமெடி மாதிரி தான் இருக்கு இன்னைக்கு நடந்த தாவேகா பொதுக்குழு கூட்டம். கரூர் சம்பவத்துக்கு எங்கேயும் விஜய் பொறுப்பேற்கல, மன்னிப்பும் கேட்கல. ரசிகர் கூட்டத்தை அரசியல் படுத்தலன்னு தான் எல்லாருமே விமர்சனங்களை வச்சாங்க. அரசியல் கட்சிகளா இருக்கட்டும், பொதுமக்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சொன்னது இததான். ஆனா 3 நாள் பேசாம இருந்து 3வது நாள் வீடியோ விட்டதுலயும் பஞ்சு டைலாக்கா பேசி அவரோட மரியாதைய அவரே கெடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் கேட்டதுக்கு 16வது நாள் காரியம் வர நாங்க பேசவே மாட்டோம்னு வாயில வந்ததை அடிச்சு விட்டாங்க. என்னடா 25 நாள் ஆச்சு ஒரு ஈ காக்காவை காணோம்னு கேட்டப்போ சம்பந்தமே இல்லாத ஆட்களும் தலைமறை வாசித்துட்டு இருந்தாங்க. இதோட நினைச்சா இல்ல, பாதிக்கப்பட்ட மக்களை நேர்ல போய் பார்க்காம பனையூருக்கு கூப்பிட்டு வச்சு ஆறுதல் சொல்றன்ற பேர்ல கேட்டு அடி வாங்கிட்டு போனாங்க. இப்படி எல்லாத்தையுமே தப்பு தப்பா செஞ்சுட்டு மத்தவங்க மேல பழிய போட்டாங்க. சரி, பொதுக்குழுவிலையாச்சும் கொஞ்சம் அறிவா பேசுவாங்கன்னு பார்த்தா அங்கேயும் கரூர் சம்பவத்துக்கு திமுக தான் காரணம், ஏமாத்திட்டாங்க, சூழ்ச்சி பண்ணிட்டாங்க, சுண்டல் வித்துட்டாங்கன்னு கூவிட்டு இருக்காங்க. ஒரு பிரச்சனையை எப்படி அணுகணும்னே தெரியாத ஒருத்தர் எப்படி தலைவனா இருக்க முடியும்? இததாங்க நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. உச்சநீதிமன்றத்தில் கரூர்ல ஒரு இடம் கொடுக்குறீங்க, உங்களை நம்பி நாங்க எப்படிங்க கரூருக்கு வர முடியும்? என்ன பாதுகாப்பு நீங்க கொடுப்பீங்க? எங்களோட தலைவரினுடைய பாதுகாப்பு நீங்க பெரிய அக்கறை கொண்டவங்க. இன்டர்னலா நாங்க எவ்வளவு ஆய்வு பண்ணுவோம் தெரியுமா? பகல் இரவா தூக்கத்தை தொலைச்சிட்டு எவ்வளவு பெரிய வேலை செஞ்சுட்டு தெரியுமா? 2 லாலிபப்பு, இங்க ஒரு நீ சும்பிக்க, இங்க நீ சும்பிக்கனா வந்திருக்கோம் சார். அது வந்து ஒரு ரோட்ல இருந்து உள்ள ஒரு சந்து மாதிரி ஒரு 400ல இருந்து 500 மீட்டர் உள்ள போகுது சார். 300 மீட்டர் தானே, 300 கிலோமீட்டர் இல்லையே, 300 மீட்டர் தானே, நடந்து போலாம்ல. ஏன்னா ஒரு சப்பரம் வச்சு பல்லாக்கு வச்சு தூக்கிட்டு போமா. அட பாவி, லேசா கையில உரசனது கேட்டா இவ்வளவு கோவம் வருது உனக்கு? தெரியல, எரிச்சலாவே இருக்கு எனக்கு. என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன் டிக்கெட் போயிட்டு வரதுக்குள்ள அக்கம் பக்கத்துல இருக்கிற வீடுகள் சந்துகள் மூலமா மீண்டும் இந்த ஒரு கூட்டம் சேர்ந்து ஒரு துயர சம்பவத்தை ஒரு வீட்டுல போய் கேட்கிற இடத்துல டிஜிபி ஆபீஸ்ல ஒரு மனு கொடுத்தாங்க பாருங்க. யாரும் குறுக்க வரக்கூடாது, ஆடு மாடு பேரக்கூடாது, எறும்பு கூட கிராஸ் ஆகக்கூடாது, கொசு வந்துடக்கூடாது, 0 டாலரன்ஸ், ஈவு இறக்கம் இல்லாம எவனையும் பக்கத்துல விடாத. மீண்டும் ஒரு கூட்டம் சேர்ந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா யார் சார் பொறுப்பெடுப்பாங்க? மௌன புரட்சியா? வெக்கமே இல்ல. சின்ன தம்பி படம் பாத்திருக்கீங்களா நீங்க? குஷ்பு வீட்டை விட்டு வரும்போது இந்த குரங்கெல்லாம் கூட கண்ணை மூடிட்டு ஓடிடும். நீங்க என்ன சின்ன தம்பி குஷ்புவா நீங்க? எனக்கு கரூர்ல தனியார் எனக்கு கரூர்ல ஒரு சத்திரம், ஒரு கல்யாண மண்டபத்தை வாடகைக்கு வாங்கி கொடுக்க சொல்லுங்க. அடுத்த எப்ப வாங்கி கொடுக்கறாரு சொல்லுங்க. நான் முட்டை, நாட்டு முட்டை, பச்சை முட்டை எல்லாம் வாங்கி கொடுத்து அவரை தேய்ச்சிட்டு வர சொல்லுங்க. ஐயோ பாவம், நீங்க அழாதீங்க சார். பேசி வர வைக்கிறேன். அவரால் பண்ண முடியுமா? எங்க விஜய் அதிகாரப்பூர்வமா சொல்லுங்க. நாளைக்கே சொல்றேன். நாளை 24 மணி நேரம் நீங்க இப்ப கிளம்பி வர சொல்லுங்க. நான் என் சொந்த மண்டபத்தை தர்றேன். பயவுள்ள ஒரு என்ன சமையல்? எதுக்கு எல்லாரும் கூட்ட? ஆமா, யாரா என்னை கூட்டினது? என்னது அவர் மௌன புரட்சி பண்ணாரு அந்த காலகட்டத்தில். அந்த 30 நாள்ல நீ என்ன பண்ண? பனியா முதல் மழையான்னு பாட்டு பாடின வீட்டுல உட்காந்து. மூலமாக தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு மௌன புரட்சியை உருவாக்கி இவர் இப்படி பேசுறப்ப விஜய் நான் ரியாக்ஷன் பார்க்கணுமே.
தன்னுடைய அமைதியின் மூலமாக தமிழகத்தில் முதல் முறையாக ஒரு மௌன புரட்சியை உருவாக்கி 41 பேர் இறந்து போகும்போது இந்த ரிமோர்ஸ் இந்த கண்ணீர் இந்த எல்லாம் வரல. ஸ்டார்டிங்ல பாடிட்டேன்ல, எல்லாம் கோமாளிஸ் தான். ஓகேவா, எல்லாம் கோமாளிங்க தான். ஒருத்தன் பைத்தியம் சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். இன்னும் பல பைத்தியங்கள் வேற வர இருக்கு. தற்குறினா ஒன்னும் தெரியாதவங்க தான் தற்குறி. 4 பேர் வந்து டீசெண்டா இருக்கும்போது ஒருத்த மட்டும் காலையில இருந்து ஜோக் போட்டு நீங்க ஒரு ஜோக் விழுந்திருக்கு. ஏன் போடாதீங்க? நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவன் நல்லா சிரிக்கிறான் பாருங்க. இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, அவனோட நல்ல பப்புக்கு போறதுக்கா இவ்வளோ காரை வச்சுட்டு ஒரு அழுத்தத்துனா 3 மணி நேரத்தில் போயிடும் அந்த கார்லாம் இங்கே. அப்போ ஒரு காரில் கூட பயணிக்க முடியாத ஒரு நபர், முதல் பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது சார்ட்டர்ட் ஃப்ளைட்டாக. ஏன்னா எல்லாம் கேட்பாங்க, இந்த ஜாம்பிக்கெல்லாம் வருவாங்க, ஒன்றா நான் எங்கள் தலைவர் வராரு உனக்கு என்ன பொறாமல் அப்படின்னா. டே பொறாமல் இல்லைடா. அதாவது திருச்சின்றது இந்த இருக்குது, இதுக்கு ஒரு ஃப்ளைட்டை பிடிச்சி இதை வந்து அங்கே வந்து இறங்குவாராம். அங்கேருந்து ஒரு பஸ் இவருக்காக தனியாக வருமா. அதில் இவர் என்ன ராஜ பரம்பரையா? நீ என்ன இப்போ இங்கிலாந்து இப்போ ராணி பரம்பரையா, நீ இல்லை தாய்லாந்து மன்னர் பரம்பரையா? காரில் போக மாட்டிங்களா? 3 மணி நேரம் போக முடியாத அளவுக்கு உடல் நிலையா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான். சைக்கிள் ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாரா? எப்ப சொன்னாரு? பிரஸ் மீட்டா? அதுக்கு வாய்ப்பே இல்லை. பிரஸ் மீட்டுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? பிரஸ் மீட்ல சொல்ல வாட்ஸ்அப் பண்ணிருப்போம். அப்படி சொல்லு. அதனால வேலைக்காரனா இருக்கிறது முக்கியம் இல்ல, விசுவாசியா இருக்கணும், அதான் முக்கியம். ஆகட்டுங்க. ஆமா, ஐயா யாரு கேட்டீங்க? சாவுல புளிய மரத்துல கொஞ்சம் சாவுல செத்த பையில தூக்கு போட்டு சாவு இல்ல சொல்றேன் கேளு. இந்த பனைமரத்துல வச்சு அப்படியே ராவு செத்த பையில. தியானம் பண்ணாரு, ஞானத்தை அடைய தியானம் செஞ்ச தியான ஃபேஸ். உங்களை பார்த்தா எனக்கே ஞானம் வருது ஐயா. ஞானமான ஒரு மனுஷன். அப்படி இந்த மாதிரி தற்கொலை படிக்காம ஏன் உசுரம் வாங்க? அதுல முக்கியமா பெண்களும் குழந்தைகளும் 7 மணி நேரம் 70,000 பேர் வெயிட் பண்ணிருக்காங்க. அதுல முக்கியமா பெண்களும் குழந்தைகளும் வந்திருக்காங்க அப்படின்னு வாக்குமூலம் கொடுக்குறான் மனுஷன். குழந்தைகளும் பெண்களை 7 மணி நேரம் வெயிட் பண்ண வச்சதுல என்னையா பெருமை? உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் வெயிட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு தெரியுது, தெரிஞ்சா அப்படியே ஜாலியா 7 மணி நேரம் லேட்டா வந்துக்கிறீங்களே, ஏதாவது பெருமை வெக்கமே கிடையாதா? இதை பாக்குற எனக்கு, நான் பார்த்தேன், வேற யாரும் பார்க்கல. இவரு வேற யாரும் சப்போர்ட் பண்ண, நான் தான் சப்போர்ட். ஓ, நீ அப்படி வரியா? ஒரு படம் ரஸ்கல் எடுத்துட்டு அதை வெளியே விடாத போது இங்கேருந்து கொடநாட்டுக்கு போய் சப்த நாடியும் சுருங்கி போய் ஓம்பொருள் எங்கே இருக்குதுன்னு உனக்கே தெரியாமல் அப்பனும் மவனும் குளிரில் காத்திருந்து என்ன பண்ணீங்க? அம்மா 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 ஒரு படம் எடுத்துட்டம்மா, நாட்டையே காப்பாத்துறம்மா, எங்களும் கொஞ்சம். அப்ப எங்கடா போச்சு மயிர் வீரம் பிச்சைக்கார நாய காலில் விழுந்து கதறின நாய் நீ? உயிர் போனாலும் நெஞ்சில் நிமித்தி நிக்கிறவன்டா திமுக காரன். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு. ஒரு படம் வந்துருச்சா, இப்ப இன்னொரு படம் வச்சிருக்கான் ஜனநாயகனா. அது ஜனவரி இல்ல மார்ச் மாசத்துல விடுவான். அது ஓடலன்னா தப்படு குச்சி இதே கேரவல்ல ஏறி ஷூட்டிங் கம்பெனில போய் நின்றுவோம். இந்த நடு ரோட்ல சுத்துது பாரு அணில் குஞ்சு, அது ஸ்கூட்டர்ல அடிபடுமோ ஆட்டோல நசுகுமோ? வேணாம், உங்களுக்கு அந்த நிலைமை வேணாம். நீங்களும் என் தாய் தம்பம் பெற்றவன் தானே, நீங்களும் மனிதர்கள் தானே, உங்களுக்கு அறிவு இல்லையா? எவன் சொல்றானே இன்னைக்கு என்ன சொன்னாரு? 14 ஆண்டுகளுக்கு பின்னால் வந்திருக்கிறேன். இந்த 14 வருஷம் வரக்கூடாதுன்னு ஒன்று யாருன்னா தேவை போட்டாங்க. நாங்கள் யாருன்னா தடுத்தோமாங்க? சொல்லு, இதுக்கு வந்து அது வேற சொல்ற, என்னை சனிக்கிழமை சாயந்தரம் வருகிறேன் என்று கேவலமா, அது வேற சொல்ற, என்னை சனிக்கிழமை சாயந்தரம் வருகிறேன் என்று கேவலமாக பேசுகிறார்கள். யாருக்கும் நான் தொல்லை கொடுக்காமல் வர வேண்டும் என்று. பாராத்திரி 12 மணிக்கு மேலவா? உனக்கு ராத்திரியில் வர்றது தெரியாத கதையா? நீ அதில் கை தேர்ந்த ஆள் தானே.